திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த நாள் நன்னாள், பொன்னாள், பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள். இன்னைக்கு நமக்கு எல்லாம் பிறந்த நாள். அதனாலதான் நம்ம காலையில இருந்து இறைவனோட புகழ பேசியிருக்கோம், பாடியிருக்கோம். இப்ப நம்ம நால்வர் விழால ஒரு நூல் கொடுத்தாங்க நமக்கு, நால்வர் மணி மாலைன்னு. அதை எத்தனை பேரு பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே வாங்கி போட்டு வீட்டுல வச்சிருப்பீங்க. அதுல சிவபிரகாசர் ஒரு பாடல் சொல்றாரு, மாணிக்க வாசகர். வேதம் மோதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சம் நெக்குருகி நிற்பவர் காண்கிலும், திருவாசகம் இங்கு ஒருகால் போதின் கருங்கல் மனமும் கசிந்துருக, கண்கள் தொடுமலர்கேறி சுரந்து நீர் பாய, மெய்மையில் முடிப்ப விதிர்நிறுத்தி அன்பராவனன்றி மற்றையர்களே. அந்த பாடல் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஏனைய நூல்கள்லாம் நம்ம பாடுவோம், ஆனா அதெல்லாம் நமக்கு உள்ளத்தை உருக்காது. இந்த வேதத்தை வேதம் படிச்சவங்க வேதம் ஓதுவாங்க. வேதம் எழுதாக்கிழவின்னு சொல்லுவாங்க. அது ஒளியோட சிறப்பு தான். பேசுங்கக்கா. இதுக்காக இப்ப சொல்ல வந்தது. கொஞ்சம் அம்மையா இருங்க. இந்த வேதத்தை வேதம் படிச்சவங்க ஓதுறாங்க. எங்கேயாவது யாருக்கள்லயாவது கண்ணீர் வந்திருக்கா? வேதத்தை கேட்டு வந்ததே இல்லை. அததான் சொல்றாரு, வேதம் ஓதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சம் நெக்குருகி நிற்பவர் காண்கிலும். நெஞ்சத்தை உருகி ஒருத்தரை கூட நாங்க பார்த்ததே இல்லை. ஆனா திருவாசகத்தை இங்கு ஒருகால் ஓதி கருங்கல் மனமும் கசிந்துருகுமா. கல்லு போல கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியனை என்பர். அப்படி கல்லு போல மனமா இருந்தாலும் திருவாசகத்தை கேட்டாலே உருகிருமா. நம்ம ஏன் நமக்கெல்லாம் உருகல? அப்ப நம்ம எல்லாம் கேட்போம்ல, இப்ப நாங்கெல்லாம் திருவாசகத்தை காலையில இருந்து ஓதுறவே எங்களுக்கெல்லாம் உருகவே இல்லையாமா, கண்ணீர் வரலையே அப்படின்னு கேட்போம்ல. ஏன் அப்படின்னா நம்ம திருவாசகத்தை உள்ளுக்குள்ள போகல. நான் கலந்து பாடுங்கிறார் அல்லா சொல்றாருல, அவன் கலந்த மாணிக்க வாசகர் என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். திருவாசகம் வேற நம்ம வேறன்னு இல்லாம திருவாசகத்தோட ஒன்றி கலந்து அப்படியே இருந்து பாடும் போது அதோட பொருள் நமக்கு புரியும். பெருமான் அதோட பொருளை உணர்த்துவார். அப்ப நமக்கு அந்த கண்ணீர் வரும், அந்த நிலை வரும். சொல்றாருல, எனை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி. எனக்கு என்ன எங்க இருக்கோன்றதே தெரியல, எந்த பேர் தெரியல, எது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. பித்தன் என்றனை உலகவர் பகர்வதோர் காரணம். பித்து இவங்க வைத்தியம் பிடிச்சிருச்சு போலப்பா, அந்த அளவுல இருக்கிறாரு ஒரே அந்த சிவத்துல. நாம அந்த அளவுல இருக்க முடியாது. ஏன்னா நம்ம உலகியல்ல இருக்கோம். நம்ம வீட்டுக்கு போனோன்னே நமக்கு மாயை, எல்லாம் மாயைன்னு தெரியும். இருந்தாலும் வீட்டுக்கு போனோன்னே நம்ம மாயை பிடிச்சுக்கிறோம். இங்க வரும்போது அந்த மாயையை கொஞ்சம் விளக்கிட்டு இறைவனோட அந்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒன்றி இருக்கணும். ஒன்றி இருந்து நினைவின்கள் உண்டமக்கு ஊனமில்லை சொல்றாருல சுந்தரமூர்த்தி சாமி. அதனால நம்ம திருவாசகம் பாடும்போது, போன தடவை ஐயா சொன்னாங்க, இங்கிலாந்துல போய் ஒவ்வொரு நாட்டு அறிஞர்களும் போயிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டு அறிஞர்களும் போகும்போது அந்தந்த நாட்டு அறிஞர்கள் அவங்களுடைய வேதத்தை சொல்றாங்க. அப்ப நம்ம இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க திருக்குறள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் திருக்குறள் தான் உலக பொதுமறை, இதுதான் நம்ம எல்லாம் ஏத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஆனா இங்க இருந்து போனவர் திருக்குறளை பாடல. எந்த பாட்டு பாடினாரு? செப்பார் முளைபங்கன், செப்பார் முளைபங்கன் தென்னன் பேரும் துறையான், தப்பாமை தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான், அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த அப்பாசனைய பண்ணாடந்த வார்கடலே, ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதுங்க நம்மானாய். அந்தம்மா எலிசபெத் ராணி, இங்கிலாந்து ராணி என்ன சொன்னாங்க? ஒன்ஸ் மோர் பாடுங்க. சரி பாடி ஏற்றார். திரும்ப ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. இப்படி அவங்க 20 முறை கேட்டுருக்காங்க. அப்ப சொன்னாங்களா, மொழி புரியல. ஏன்னா மொழி என்ன மொழின்னு தெரியாது, நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம தாய்மொழியில பாடுறோம், நமக்கு கொடுக்கல.
வேற மொழிக்காரம்மா என்ன பாடுறாங்கன்னு தெரியல, ஆனா அந்த பாடல் வந்து என்னை ஏதோ செய்யுது, ஈர்ப்பு. அவங்கள மொழி தெரியாதவங்களை கூட ஈர்க்கக்கூடிய நூல் எதுன்னா அந்த திருவாசகம். அதனாலதான் ஜி போப் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாரு. ஜி போப் எதுக்காக வந்தாரு? அவரோட கிறிஸ்டியானிட்டிய பரப்புறதுக்காக வந்தாரு. வந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியாதுல ஆங்கிலம், அப்ப எல்லாம் இவ்வளவு படிப்பறிவெல்லாம் இல்ல. அப்ப இவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, நம்ம தமிழை கத்துக்கிட்டு நம்ம இவங்களுக்கெல்லாம் நம்ம கிறிஸ்துவத்தை பத்தி சொல்லி அவங்கள பரப்புவோம் அப்படி. நம்ம எல்லாம் அப்படி எனக்கே செஞ்சிருக்கோமா? நம்ம சமயத்தை பரப்பணும் வாங்க, அதெல்லாம் செய்யறதே இல்லை. அவங்க எல்லாம் வந்து அப்படி பண்ணிருக்காங்க. அதனாலதான் திருவாசம் படிக்கிறோம்ல, நம்ம சமயத்தை பரப்புறதுக்கு திருவாசம் படிக்கிறது. அப்ப வந்து வந்திருக்காரு. வந்தோடனே என்ன செய்யறாரு? தமிழ் படிக்கிறாரு. தமிழ் படிக்கும் போது திருவாசகத்தையும் திருக்குறளையும் படிக்கிறார். திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறார் ஆங்கிலத்தை. அப்ப வந்து இந்த வார்த்தைகள் நம்ம எடுத்தோடனே சொல்றோம், நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவைப்பொழுது வெள்ளத்தில் நீங்காதான் தாழ் வாழ்க, நம்ம பாட்டு சொல்லிட்டு போயிடும். இத பார்த்தாரு. இந்த வார்த்தை எந்த மொழியிலையும் எந்த சமயத்திலையும் எந்த மதத்திலையும் எதுலையும் கிடையாது. இப்படி ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. இமைப்பொழுதும் அது என்ன வார்த்தை? கண் இமைக்கிறது ஒரு நொடி, ஒரு செகண்ட்ல. அந்த நொடி பொழுது கூட நான் இறைவனை மறக்க மாட்டேன் அப்படின்றார் மாணிக்க வாசகர். அதை பார்த்துட்டு ஜி போப்புக்கு வந்து மொழிபெயர்க்க முடியல. கண்ணில இருந்து கண்ணீர் அவருக்கு வந்து தார தாரையா கொட்டுது. அப்ப அவர் வந்து சொல்லிட்டாங்க, அவர் நம்ம பரப்ப போகல, அங்க போய் சைவத்தை சார்ந்து அவங்க திருவாசகத்தை திருக்குறளுக்கு மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்காருன்னு இவருக்கு அங்க போய் சொல்லிட்டாங்க. அப்ப இவரை வர சொல்லி விசாரிக்கிறாங்க. இவர் மொழிபெயர்த்து வச்சிருக்காருல, அதை கொண்டு போய் அவர் கையில கொடுக்குறாரு. அவர் வாங்கி பார்த்துட்டு அவருக்கும் படிக்க முடியலையா, அவர் கண்ணில இருந்து கண்ணீர் வருது. அப்படியெல்லாம் மொழி தெரியாதவங்களை கூட உருக்கக்கூடிய நூல் இந்த திருவாசகம். இது நம்ம வந்து எப்படி நம்ம ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். திருவாசகம் படிக்கும்போது இந்த 5 மணி நேரம் திருவாசகத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், வேற வெளியிலே போகவே கூடாது. ஒருத்தர் நல்லா சேர்ந்து பாடுறோமா, எல்லாரும் சேர்ந்து பாடணும், நல்லா கவனமா பாடணும். அதுதான் நமக்கு திருவாசகம் வந்து இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நூல், எளிமையான நூல். முதல் பாடலே சொல்றாருல, தொல்வினை தீர்தல் எளிதாமேன்னு. வினை தீரணும்னா என்ன செய்யணும்? நம்மெல்லாம் பயமுறுத்துது. நம்ம சித்தாந்தம் வந்து போனோடனே 3 வினையை சொல்லுது. இது வரைக்கும் செய்த வினை, இப்ப செய்துகிட்டு இருக்க வினை, அடுத்து செய்ய போற வினை, 3 வினையை சொல்லி நம்ம சித்தாந்தம் வந்து நம்மளை பயமுறுத்துது. ஆனா நம்ம திருமுறைகள் வந்து பயப்படாதீங்க, வினைக்கு வினை வந்து ஈஸியா கழிஞ்சிரும். எப்படி? நமச்சிவாய திருமுறைகளை ஓதுங்க, ஈஸியா கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றது நம்ம 4 மக்கள், நம்ம திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர், நம்முடைய 12 திருமுறைகள் தான் இதை சொல்லுது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்படியெல்லாம் வந்து திருமுறை வந்து அடியார்களோட கூட்டமா இருந்து பாடுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு பெருமான் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து திருவாசகத்தை ஓதுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு சாமி. இங்கே வந்து திருவாசகம் அந்த ஊர் மக்கள் வந்து நம்மளை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கும் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலனும் கிடைக்குமாறு நம்ம விண்ணப்பம் வச்சுக்குவோம். தொடர்ந்து நம்ம திருவாசகத்தை ஓதி நிறைவு பண்ணுவோம்.